அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சிதறிய முத்துக்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள். 14வது டாபிக், ஃபாத்திமா ரலியல்லாஹு வாங்கிய பட்டம். ஒரு சமயம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோயுற்று இருந்தார்கள். தனது அருமை மகளாரை பார்த்து வர நபி தோழர்களான இம்ரான் இப்னு ஹசின் ரலியல்லாஹு ஜாஃபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு ஆகியோரை அழைத்துக் கொண்டு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள். வீட்டு வாசலில் நின்று கொண்டு மகளாருக்கு சலாம் சொன்னார்கள். உள்ளிருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொன்னார்கள். உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்டார்கள். வாருங்கள் தந்தையே என்று அனுமதி அளித்த போது, என்னுடன் சில தோழர்கள் வந்துள்ளார்கள், அவர்களுக்கும் அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். தாங்களுடன் வந்திருப்பது யார் யார் என்று கேட்டார்கள். இன்ன நண்பர்கள் வந்துள்ளார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் அன்பு தந்தையே, தற்பொழுது என் வசம் ஒரு சிறிய போர்வை மட்டுமே உள்ளது. எனது உடலை முழுமையாக போர்த்திக் கொள்ள அதனை தவிர்த்து வேறொன்றும் இல்லை. நான் என்ன செய்ய என்று கேட்டபோது, கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தில் கவலை உண்டானது. உடனே தங்கள் மீது போர்த்தியிருந்த போர்வையை எடுத்து கதவு இடுக்கின் வழியாக தூக்கி போட்டார்கள். இதை போர்த்திக்கொள் மகளே என்று சொன்னார்கள். பின்பு உள்ளே சென்றார்கள். என் அருமை மகளை, தற்போது உடல்நிலை எவ்வாறு உள்ளது என்று நலம் விசாரித்தார்கள். தந்தையே, உடல் வலி மட்டும் நீங்கவில்லை, மேலும் சாப்பிடுவதற்கு வீட்டில் எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள். இதை கேட்ட அருமை நபி அவர்கள், எனது ஈரக்குலை துண்டே, பொறுமை செய்து கொள். உன் தந்தை 3 நாட்களாக பசியோடு தான் இருக்கிறேன். அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையில்தான் மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டேன். மகளே, நீ கவலைப்படாதே. உலகில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் தலைவியாக அல்லாஹ் உம்மை ஆக்கியுள்ளான். அதை நினைத்து நீ திருப்தி அடையவில்லையா என்றார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், அன்பு தந்தையே, உலக பெண்கள் அனைவருக்கும் தலைவி என்ற பதவி இம்ரானின் மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லவா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்கள். மகளே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் கால பெண்களுக்கு தலைவி ஆவார்கள். நீயோ உம்முடைய கால பெண்களுக்கு எல்லாம் தலைவியாவீர். இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பு மிக்கவரான அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு உங்களை மனம் முடித்து வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல ஃபாத்திமாவே, கியாமத் நாளில் பெண்கள் அனைவருக்கும் தலைவியாய் இருப்பாய் என்று பஷரத் சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வந்த நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரின் மகளாருக்கு எவ்வளவு உயர்ந்த பதவி இது என்று பெருமையாக பேசிக் கொண்டார்கள். படிப்பினை. உலக வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள் அத்தனைக்கும் ஈடு கொடுத்து பொறுமை மேற்கொண்டதால் பெண்களின் தலைவி என்ற மாபெரும் பட்டத்தை கண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றுள்ளார்கள். எனது அருமை இஸ்லாமிய பெண்மணிகளை, நீங்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடன் சுவனத்தில் உல்லாசமாக இருக்க வேண்டுமானால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களைப் போல உலகில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் கட்டளைகளை ஹயாத்தாக்குங்கள். அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.